மதுரை வந்த முதலமைச்சரிடம் கஞ்சா பொட்டலத்துடன் மனு கொடுக்க வந்த பாஜக நிர்வாகி 200க்கும் மேற்பட்ட போலீசாரை பரபரப்பாக்கிய அந்த நிமிடம். சுற்றுலா வந்த முதலமைச்சரிடம் மனு கொடுத்த பாஜக நிர்வாகியை காவல் நிலையம் அழைத்து சென்ற காவல்துறையினர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரோட மனைவியோடையும் பேர குழந்தைகளோடையும் ஓய்வெடுக்கிறதுக்காக கொடைக்கானல்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில காலையில சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலியமா மதுரை விமான நிலையத்துக்கு வந்தடைஞ்சிருக்காங்க. இது முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட ஓய்வு பயணம் அப்படின்றதுனால கட்சி நிர்வாகிகளுக்கோ பார்வையாளர்களுக்கும் மதுரை விமான நிலையத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து முதல்வர் மதுரை விமான நிலையம் வந்ததை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில குவிஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பாஜக ஓபிசி அணியோடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் பாண்டியன் அப்படின்றவரு மனு ஒன்று கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. அந்த மனுல கடந்த 2 வருஷமா தமிழகத்துல போதையும் கஞ்சா பழக்க வழக்கங்களும் அதிகரிச்சிருக்கு. இதனால பல மாணவ மாணவிகளும் ஏழை தொழிலாளர்களும் சிரமத்துக்குள்ளாராங்க, பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இதை கருத்துல வச்சு தமிழகத்தை போதை பழக்க வழக்கத்துல இருந்து காத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுல குறிப்பிட்டிருந்தது. ஆனா அந்த மனு கூடவே சேர்த்து கஞ்சா பொட்டலத்தையும் இணைத்திருந்ததுல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இத பாதுகாப்பு பணியில் இருந்த மதுரை விமான நிலையம் மற்றும் அவனியாபுரம் போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. முதற்கட்டமா அவரை அவனியாபுரம் காவல் நிலையம் அழைச்சிட்டு போய் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்த நிலையில அவர்கிட்ட கஞ்சா பொட்டலத்தோட மனு கொடுக்க வந்த பாஜக நிர்வாகியால பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு.